லைக்கஸ் ஆர் லைக்கஸ் ஆலா வெல்கம். தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா ஒரு சில முக்கியமான இயக்குநர்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும், வித்தியாசமான டெக்னாலஜிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் புதுவிதமான கதைகளையும் திரைக்கதையும் கொண்டு வந்து அந்த திரைப்படத்தை ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக இயக்குவாங்க. ஆனால் ஒரு சில உப்மா இயக்குநர்கள் என்கிட்ட கதையும் இல்லை திரைக்கதையும் இல்லை, நான் எதையோ ஒரு கண்ட கருமத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில திரைப்படங்களை எடுப்பாங்க. அதில் இந்த ஜாதி குறியீடுனா வச்சு அந்தந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திரைப்படங்கள் எடுப்பாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, படம் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் ஜாதிக்காரன் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கான், அதனால் இந்த திரைப்படத்தை பார்த்து நான் ஒரு வெற்றி திரைப்படமாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு கேவலமான திரைப்படங்கள், அந்த திரைப்படங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு எஜமான் இருப்பார், அவரை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க. அந்த எஜமான், அதாவது அந்த ஜமீன்தார் இருக்கார்ல, அவர் பார்த்தோன்னா நல்லா வேட்டி சட்டைனா போட்டு பணக்காரராகவே இருப்பார். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய வேறு ஜாதிக்காரங்கன்னா ஏழையாகவே இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சட்டை கூட போட்டிருக்க மாட்டாங்க. அந்த எஜமான் வந்துட்டார்னா, நம்ம எஜமான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கட்டிக்க அந்த துண்டை எடுத்து அவங்க கக்கத்தில் வச்சுக்குவாங்க. இதெல்லாம் கூட கொடுமை. அவங்க நடந்து போகிற அந்த பாதை இருக்கும்ல, அந்த பாதையில் நடந்து போனால் கூட தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் நடக்காமல் விலகி வேறு பாதையில் நடப்பாங்க. அந்த எஜமானுடைய காலடி மண் எடுத்து நெத்தியில் பூசிக்குவாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் அப்போது இருந்த, அதாவது 1980-90 இருந்த படங்களில் இந்த மாதிரியான காட்சிகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்லாம் வேறு லெவல் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க இந்த நாடக காதல். ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் வேறு வேறு ஜாதியில் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க, அந்த பொண்ணு கண்டிப்பாக ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணாக இருக்கணும், இல்லைனா ஹீரோவுடைய ஜாதிக்கார பொண்ணாக இருக்கணும். அப்படி அந்த பொண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கு வரல, அந்த வேற ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பல பிரச்சனை கொடுப்பாரு. நீங்கள் வந்துட்டு வரதட்சணை கொடுங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பணத்தை கொடுங்க, நான் பொண்ணை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து அவங்க வீட்டில் உள்ளவங்களை டார்கெட் பண்ணி சூசைட் பண்ணவே வச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரியான கதைகளை இப்போ சமீப காலமாக வரக்கூடிய அந்த ஜாதி சார்ந்த திரைப்படங்களில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் வந்து முக்கியமான திரைப்படம் மோகன்ஜி இயக்கிய திரௌபதி. இப்போ நான் சொன்ன அந்த அனைத்து அம்சங்களும் பொருந்திய ஒரு திரைப்படமாக அந்த திரௌபதி திரைப்படம் இருக்கும். அது மாதிரியான ஒரு சில திரைப்படங்கள் இடையில வந்தாலும் இப்போ சமீபத்தில் வந்ததுதான் காடு வெட்டி நடுநாட்டு கதை. ஒரு திரைப்படம் நல்லா இல்லை அப்படின்னா என்னடா படம் எடுத்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த திரைப்படத்தில் உள்ள குறைகளை சொல்லலாம். அது வந்துட்டு ஒரு திரைப்படம் நல்லா இல்லைன்னா அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த காடு வெட்டி நடுநாட்டு கதையை நம்ம வந்துட்டு ஒரு படமாகவே ஏற்றுக்க முடியல. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படம்னா அதுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கணும், அந்த ஒரு மேக்கிங்லேயே தெரியணும் நம்ம பார்க்குறது ஒரு திரைப்படம் அப்படின்னு. ஆனால் இதை பார்க்கும்போது எந்த இடத்துலையும் ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வரல. இதை சோலை ஆறுமுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இயக்குனர் எடுத்திருந்தாரு. ஆர்கே சுரேஷ் இதில் நடிச்சிருந்தாரு. ஆர்கே சுரேஷ் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நடிச்சாரா இல்லையா அது தனி கதை, அது அப்புறம் பேசலாம். இதை எடுத்துட்டு சோலை ஆறுமுகம் இருக்கார்ல, அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இந்த திரைப்படத்தை எடுத்தது எனக்கு மிக மிக சந்தோஷம், இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் இந்த ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ ஒன்று பார்த்துருந்தேன், என்ன மாதிரி படம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தில் காதலை பற்றி நல்ல கருத்தை சொல்லியிருக்கதாகவும் பெண்களை பற்றி நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கதாகவும் சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா அப்படியெல்லாம் ஒரு இளவும் கிடையாது. இதை பார்த்துட்டு எனக்கு தலைவலி வந்தார மிச்சம். இதோட முதல் காட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹீரோ ஹீரோயினும், அதாவது வேற ஒரு ஊரில் வேற ஒரு சென்னை மாதிரியான ஒரு இடத்துல 2 பேரும் சேர்ந்து காதலிக்கிறாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுடைய இடத்துக்கு போயிட்டு நிறையா பொருள்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நீ எதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறமா, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்னதுக்கப்புறமா ஹீரோயின் வந்துட்டு உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்லேயும் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. இல்லையே இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி கதையை முடிக்க மாட்டாங்களே, இது ஏதோ வேற படம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா, அதுக்கப்புறமா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வருது, இது நகரங்களில் நடக்கக்கூடிய காதல் எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிருது, ஆனால் கிராமங்களில் பெரிய பிரச்சனையாகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்டு வாய்ஸோட ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையை கொண்டு வராங்க. அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேற ஒரு பையனை காதலிச்சு, அதாவது வேற ஜாதியில் இருக்க ஒரு பையனை காதலிச்சு வீட்டுக்கு தெரியாமல் கோவிலே வச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இது தெரிஞ்ச அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. அப்பா அம்மா நம்மளே கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, அவங்களும் சூசைட் பண்ண போகிறாங்க. இந்த நிலைமையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய மனுஷன்ட்ட போய் இந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அந்த பெரிய மனுஷனும்
பரவாயில்லம்மா நான் என்னோட ஆளை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க எல்லாரையும் பேசி அனுப்பி விட்டுறாரு. இந்த நிலைமையில அந்த பெரிய மனுஷனோட ஆளு, அதாவது நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவரோட ஜீப்ல கிளம்பி போறாரு. அந்த டைம்ல ஊருக்குள்ள ஒரு 4-5 போலீஸ் வேனை எடுத்துக்கிட்டு போலீஸ் எல்லாருமே சேர்ந்து ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கும் போது ரோட்ல 4-5 சின்ன பசங்க சேர்ந்து கோலி விளாண்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாரும் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஹார்ன் அடிக்கிறாங்க விலகி போறதுக்கு. விளாண்டுகிட்டு இருக்க எல்லா பசங்களும் விலகி போயிடறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அதே இடத்துல நின்று கோலி விளாண்டு இருக்காரு. பொதுவா கோலி விளாடுறது எங்க விளாடுவாங்க, ரோட்டுக்கு ஓரமாவோ இல்லைன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி இடத்துல கோலி விளாண்டு இருப்பாங்க சின்ன பசங்களாம் சேர்ந்து. ஆனா இவங்கெல்லாம் சேர்ந்து நடு ரோட்லயே கோலி விளாண்டுருக்காங்க. இதுல காமெடி என்ன தெரியுமா, அந்த போலீஸ்காரர் இறங்கி வந்து வழி விட மாட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த சின்ன பையன் வந்துட்டு முறைச்சு பாக்குறான். சரி என்னடா இந்த டைரக்டர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, இவங்கன்னா வீரமிகும் ஜாதிக்காரங்களாம், அதனால வீரமா இருப்பாங்களாம், யார் பேச்சும் கேட்க மாட்டாங்களாம். இது வீரம் கிடையாதுடா, மெண்டல் தனம், மெண்டல் பசங்களா. இந்த படத்துல அந்த சின்ன பையன் மட்டும் கிடையாது, எல்லாருமே மெண்டல் மாதிரி தான் பண்றானுங்க. அது வேற விஷயம். அதுக்கப்புறமா ஆர்கே சுரேஷ் அந்த ஊருக்கு போய் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அவர் வீட்டிலே வச்சு சாப்பாடு போடுவார். அப்போது ஆர்கே சுரேஷ்க்கு அவங்களோட மனைவி வந்துட்டு சாப்பாடே போட மாட்டாங்க. எதுக்கு எனக்கு சாப்பாடு பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வீரதீரமாக அவர் போவார். அதுக்கப்புறமா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்பாரு. இந்த சீனை நம்ம எத்தனையோ தடவை பார்த்தாச்சு. ஆனால் புதுவிதமான சீன் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தில் வச்சிருக்காரு. என்னத்தை சொல்கிறதுன்னே தெரில. இந்த சீனுக்கு அப்புறமா ஒரு லவ் சாங் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ஆர்கே சுரேஷ் அவர்கள் பயங்கரமாக எக்ஸ்பிரஷன் காமிச்சிருக்காரு. அதாவது ஒரு சில நேரம் உருன்னு இருக்காரு, இல்லைன்னா கோவமாக இருக்காரு. இன்னும் சில நேரங்களில் இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சிருக்காரு. இடையில மண்ணு எந்துதான் பொண்ணு எந்துதான். இது வேற படத்துடைய டைலாக்ல அதாங்க, அந்த மண்ணு பொண்ணுனா விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைலாக்கை இந்த படத்துல அப்படியே வச்சிருக்காங்க. அப்புறமா ஆர்கே சுரேஷ் தான் ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன ஒரு பையன் சைட் அடிக்கிறான், அவனை கல்யாணம் பண்ண சொல்லி என்னை டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆர்கே சுரேஷ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. உடனே அவர் வீட்டில் இருக்க அருவாவை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அவனை போய் வெட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லி ஆர்கே சுரேஷை அனுப்பி வைக்கிறாரு. அந்த பொண்ணும் அந்த ஆளை வெட்டுறாங்க. கமான் கேர்ள் யூ கேன் டூ இட் அப்படின்னு ஆர்கே சுரேஷ் அந்த இடத்துல இருந்து சீரப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பெண்கள் இந்த மாதிரி தைரியமா வெட்டணும் அப்படிங்கறக்காக தான் நான் அருவாவை எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஆர்கே சுரேஷ் அந்த ஆளை போட்டு அடிச்சு அந்த ஆள் வந்துட்டு ஒரு பெரிய ஜாதி சங்கத்துடைய ஒரு தலைவராவோ அந்த ஜாதி சங்கத்துடைய பெரிய பொறுப்புல இருந்தாருன்னா அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் ஜெயில வச்சு அடைச்சிருவாங்க. இதுவே அந்த பொண்ணு அந்த அருவா வச்சு வேற எங்கேயாச்சும் கழுத்துலயோ இல்லைன்னா தலையிலயோ வெட்டி அந்த ஆளு ஸ்பாட் அவுட்லயே செத்துருந்தாரு அப்படின்னா அந்த பொண்ணு மேலதான் கேஸ் திரும்பும். நான் ஒன்னும் அந்த பொண்ணுக்காக அருவானா எடுத்து கொடுக்கல, அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருந்து அருவா எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி ஆர்கே சுரேஷ் தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறமா அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து என் பொண்ணை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சினதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படல. அந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம். நல்லவேளை கையில வெட்டினால எதுவும் நடக்கல. சோ திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஊர்ல போயிட்டு இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வெட்டி பசங்கலாம் சேர்ந்து பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கானுங்க. இதுல இவனுங்க வந்துட்டு ஒரு புரட்சிகரமான வசனம் பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமா ஒன்று பேசுறானுங்க. நம்ம ஊர் பொம்பளைங்கன்னா நைட்டியே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று போடணும், அப்பதான் இவங்க எல்லாம் நைட்டியே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க இந்த வீட்டுல போய் பேசினானுங்கன்னா அவங்க வீட்டிலேயே செருப்பால அடிச்சு உனக்கு சோறு கிடையாதுன்னு சொல்லி வெளியவே துரத்தி விட்டுருவாங்க. இதுல வந்துட்டு டைரக்டர் ஒரு கேவலமான ஒரு சீன் வேற வச்சிருப்பாரு. பஞ்சாயத்து நடக்கிற இடத்த கிராஸ் பண்ணி ஒரு வேற ஜாதி லேடி ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள வச்சு ஒரு மாதிரி கேவலமா ஒரு சீன் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. டைரக்டரோட புத்தி எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அந்த ஒரு காட்சி. அடுத்ததா ஒரு வயசானவர் சொம்பு எடுத்துட்டு வீட்டோட கொல்ல பக்கமா போவாரு. அங்க அவரு சொம்பு நிறைய யூரின் போயிட்டு அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணு மேலேயே ஊத்துவாரு. அந்த வீட்டுல உள்ளவனுங்கன்னு எதுவும் கேட்க மாட்டானுங்க. அந்த பொண்ணு மேலேயே அவர் ஊத்திட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிருவாரு. அவர் எதுக்கு ஊத்துறாருன்னா அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை காதலிக்கிறனால அவர் இந்த மாதிரி ஊத்திட்டு போயிருவாரு. இதெல்லாம் விட கொடூரமா ஒரு காட்சி ஒன்று இருக்கும். இன்டர்வலுக்கு அடுத்ததா இந்த காட்சி ஒன்று வரும். அதாவது ஆர்கே சுரேஷ் வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துவாரு போலீஸ்க்கு எதிராக. அந்த போராட்டத்துக்கு இவர் மட்டும் போனா பத்தாது அப்படிங்கறதுனால தெரு தெருவா மைக் எடுத்துட்டு போய் போராட்டத்துக்கு வாங்கன்னு பகிரங்கமா அழைப்பிடுவாரு. இதுல அவர் கூப்பிடுற விதம்னா காமெடியா இருக்கும். நீ ஓரப்பனுக்கு பிறந்திருந்தா இந்த போராட்டம் பண்ண வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. இவர் இந்த மாதிரி வீர தீரமா கூப்பிடுறாருல, ஆனா இவர் பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்கு. அந்த கட்சி மட்டும் இல்லாம அந்த அரசியல் தலைவர்னா இருக்காரு. சப்போஸ் இவர் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாருன்னா இந்த ஹீரோ கதாபாத்திரத்தை அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களே ஜாமீன்ல ரிலீஸ் பண்ண வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஆள் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆனா வேலை வெட்டி இல்லாம தெரியறாரு, அது வேற விஷயம். ஆனா இவரை நம்பி போராட வரக்கூடிய மக்களுக்கு அந்த அளவுக்கு பணமும் இல்ல, செல்வாக்கும் இல்ல, பதவியும் இல்ல. போராட்டம் பண்ணும்போது அவங்கள போலீஸ் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகளுக்கு. அவங்க இந்த மாதிரி சட்டவிரோதமா போராட்டம் பண்ணாங்கன்னா
அவங்கள ஜெயிலில் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா அவங்களால கவர்மெண்ட் வேலைக்குன்னா போக முடியாது. சரி, நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, போராட்டம் பண்ணுறதுன்னா தப்பா அப்படின்னு சொல்லி. போராட்டம் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரல. நம்ம போராட்டம் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராட்டம் பண்ணது, மீத்தேன் ஹைட்ரோகார்பனை எதிர்த்து போராட்டம் பண்ணது, ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து போராட்டம் பண்ணது, இதெல்லாமே மக்கள் நலனுக்காக மக்கள் போராட்டம் பண்ணது. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஜாதிக்காக போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை நம்பி நம்ம போராட்டம் பண்ணோம்னா அது முட்டாள்தனம். இந்த போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு லவ் சீன் ஒன்று காமிக்கிறாங்க. அந்த லவ் சீன் பார்க்கறதுக்கு ஒரு சீரியல் மாதிரி இருக்கு. படமே பார்க்கறதுக்கு சீரியல் மாதிரி தான் இருக்கு, அது வேற விஷயம். அதுல குறிப்பிட்டு ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். இந்த பழைய திரைப்படங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தப்பை வந்துட்டு ஹீரோயின் செஞ்சிருவாங்க. அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த தப்பை செஞ்சாங்க அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சு ஹீரோ அந்த தப்பை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்குவாரு. அந்த மாதிரியான காட்சிகள் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் வந்திருக்கு. ஆனால் நாங்கள் புதுசாக இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த காட்சியை அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரும் லவ் பண்ணுறதுக்குல அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதிக்காரங்க அப்படிங்கிறனால அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இந்த பொண்ணை எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. இதில் பஞ்சாயத்தில் வேறு சொல்கிறானுங்க, நம்ம ஜாதி பேரை கெடுத்துட்டனால அந்த பொண்ணை நீ நைட்டுக்குள்ளே விஷ வச்சு கொன்று அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாட்ட சொல்லி அனுப்பி விட்றானுங்க. அடுத்ததாக அவர் விஷம் வச்சு கொண்டுருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் அவர் விஷம் வச்சு கொள்ளாமல் அந்த பொண்ணை உயிரோடு விட்டுறாரு. ஆனால் அந்த பொண்ணுடைய தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அக்காவை எப்படியும் விஷம் வச்சு கொண்டுருவாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சி கதாபாத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா விஷம் குடிச்சு செத்து போயிடுறாங்க. ஒரு படத்தை அறிவு இல்லாமல் எடுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி மெண்டல் தனமாக எடுக்கிறன்னா ரொம்ப அநியாயம். இதுக்கு மேலே இந்த பொண்ணை நம்ம வீட்டில் வச்சுருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க லவ் பண்ண அந்த பையனோடய சேர்த்து வேற ஊருக்கு அனுப்பி விட்றாங்க. அவங்க 2 பேரும் அந்த பையனோட சொந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த சொந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு வில்லன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பையன்கிட்ட காசை கொடுத்து நீ 6 மாதம் அந்த பொண்ணை உன் வீட்டிலே வச்சிரு, 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை விட்டு வந்துரு, அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வச்சு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு இந்த வில்லன் ஆஃபர் கொடுக்குறாரு. உடனே இந்த ஆஃபர்லாம் வேணாம், நான் ஊர் விட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட இவரும் ஊர் விட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி அங்கே அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் இவங்க சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காம இந்த வில்லன் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 பேரையும் ஆணவ கொலை பண்ணிடுறாங்க. அடுத்த ஷாட்டில் நம்ம ஹீரோ ஆர்கே சுரேஷ் சென்ட்ரல் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு. அவர் எதுக்குப்பா ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்துக்கும் அப்படின்னா, போராட்டம் முடிச்சுட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு லடாக்கு போகிறேன்னு சொல்லி சுற்றிருப்பாரு. அந்த டைமில் அவர்கிட்ட ஹெல்மெட் இருந்துக்காரு. ஹெல்மெட் இல்லாமல் நீ பைக்கில் சுற்றுறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃபைனையும் கட்ட வச்சு அவரை ஜெயிலையும் தள்ளியிருப்பாங்க. 6 மாதம் கழிச்சு அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வரும்போது அண்ணேன்னு ஒருத்தர் ஓடி வந்து அவர் கழுத்தில் மாலையை போட்டு காலையே விழுகிறாரு. கொடுத்த காசுக்கு மேலே நல்லா நடிக்கிறாங்க. இந்த ஆணவ கொலையை பற்றி ஆர்கே சுரேஷ்க்கு தெரிய வர அந்த 2 வில்லன்களே தேடி போய் அவங்க 2 பேரோடைய சோழியை முடிச்சுட்டு வந்துடுறாரு. சோழியை முடிச்சது மட்டும் இல்லாமல் அந்த அருவா எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. மெதுவாக அங்கே இருக்க பைப்பில் அருவாவை கழுவிட்டு மெதுவாக அந்த ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சு மெதுவாக அந்த செல்லுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா ரிட்டன் அண்ட் டைரக்டர் பை சோலை ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தை முடிச்சிடறாங்க. இந்த படத்தில் ஒரு சீனில் ஆர்கே சுரேஷ் ஒருத்தட்ட தம்பி எனக்கு நீ உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவர் அருவா எடுத்துட்டு எவன் கழுத்தனை வெட்டணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்பாரு. ஒருத்தன் உதவின்னு கேட்டாலே அருவா எடுத்துட்டு ஓடிடுவானுங்க போலக்கு. அதுக்கப்புறமா நீங்க தானே எனக்கு கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இந்த மாதிரி முட்டா பசங்களுக்கு எவன் தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆர்கே சுரேஷ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அந்த வேலையை வாங்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதை கூட ஒரு விளம்பரமாக நடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுல. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை தேவையா? கவலைப்படாதே, ஆர்கே சுரேஷ் நான் இருக்கிறேன் வா, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் அடிச்சு விளம்பரம் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுல. இதுல இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இந்த படத்துல ஆர்கே சுரேஷ் ஒன்றும் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் கிடையாது. அவர் படம் முழுக்க வேலை வெட்டி இல்லாம வண்டி எடுத்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருப்பாரு. இடையில பிரச்சனை வந்துட்டா அருவா மட்டும் எடுத்துட்டு சண்டைக்கு போயிடுவாரு. இன்டர்வலுக்கு அடுத்ததா இதே மாதிரி சீனுக்கு கலெக்டரும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 4-5 கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பொண்ணு ரோட்டை மறைச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் இறங்கி வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த மெண்டல் பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, எங்கள் ஊரில் நிறைய ஒயின் ஷாப் இருக்குது, அந்த ஒயின் ஷாப்னா கண்ட இடத்துல வச்சுருக்கீங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் மூடலை அப்படின்னா அந்த ஒயின் ஷாப்பை நானே அடித்து நொறுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல், நான் அடித்து நொறுக்குனதுக்கு என்னை ஜெயிலில் தள்ளினாலும் பரவாயில்ல, என்னை தூக்கில் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எந்த ஊர்லையாச்சும் ஒயின் ஷாப்பை அடித்து நொறுக்குனதுக்கு தூக்கில் போட்டு கொள்ளுவாங்களா? பைத்தியக்காரத்தனமாக அந்த கதாபாத்திரம் பேசிட்டு போனதுக்கப்புறமா
சரிம்மா நான் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டரும் வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்போது பக்கத்தில் நிற்கிற ஒரு போலீஸ்காரர் கேட்குறாரு, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு திமிரா பேசிட்டு போதே கலெக்டர் சார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பைத்தியத்துக்கு பைத்தியமாக அந்த கலெக்டர் பைத்தியம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு ஒன்றும் சாதாரணமான திமிரா பேசலை, அந்த பொண்ணுடைய தலைவனுக்கு இருக்க அந்த திமிரு இருக்குல்ல, அந்த திமிரு தான் இந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனுங்கன்னா நிஜமாவே பைத்தியமா இல்லைன்னா பைத்தியம் மாதிரி நடிக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இந்த படத்தில் ஒரு பொண்ணு மேலே யூரின் எடுத்து ஊற்றுறானுங்க, அந்த பொண்ணை போட்டு நடு ரோட்டில் வச்சு அடிக்கிறானுங்க, செருப்பால் அடிக்கிறானுங்க, விளக்கமாறு வச்சுனா அடிக்கிறானுங்க. பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல அந்த பொண்ணோட அப்பாவை கூப்பிட்டு வந்து நைட்டோட நைட்டாக பொண்ணோட சோழியை முடிச்சிரு, ஏன்னா அந்த பொண்ணு வேற ஜாதிக்கார பையனை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக பஞ்சாயத்துலாம் வச்சு பேசுகிறானுங்க. இவ்வளோ பண்ணுறானுங்கல்ல, ஆனால் இது எதையுமே ஹீரோ வந்துட்டு தட்டி கேட்க மாட்டார். இத்தனையும் அவர் ஜாதிக்கார பொண்ணுக்கு தான் இந்த ஒரு அநீதினா நடக்கும். சரி அந்த ஹீரோ கூட விடுங்க, ஆனால் இதில் வந்துட்டு போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வர கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க, ஏன் கொலையே பண்ணிட்டாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறமா கூட போலீஸ் எதுவுமே வந்துட்டு விசாரிக்க மாட்டாங்க, அவங்க எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் போலீஸ் தலையிடாத மாதிரி இந்த திரைப்படத்துடைய கதையை கொண்டு போயிருக்காருல, இது மூலியமாவே புரிஞ்சுக்கலாம் இந்த இயக்குனருடைய சிந்தனை அறிவு எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. முக்கியமாக அந்த இன்ட்ரோ சீனில் ஒருத்தர் சொல்லக்கூடிய அந்த வசனம், நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சுய அறிவும் படிப்பறிவும் இருக்குது, அதனால அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கிராமங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சுய அறிவு படிப்பறிவுனா இல்லாமல் இருக்கனால அவங்க இந்த மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண முடியாது, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய இன்ட்ரோ காட்சியில் சொல்ல வராங்க. உண்மையை சொல்லணும்னா நகரங்கள்லையும் ஜாதி உணர்வு இருக்கக்கூடிய ஆளுகனா இருக்காங்க, ஆனால் நகரங்களில் ஜாதி உணர்வே இல்லாமல் இருக்காங்க, கிராமங்களில் மட்டும் ஜாதி உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துடைய முதல் காட்சியில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன கன்ஃபார்மாக பைத்தியம் தான். இதில் ஒரு கேவலமான விஷயம் இருக்குது, இந்த திரைப்படம் நிறைய ஊரில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால படம் பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கூட தெரியாமல் காசு வாங்கிட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ வேறு சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. அட பைத்தியங்களா, பைத்தியம் மாதிரி பேசுறீங்களாடா பைத்தியங்களா. அடுத்ததா ஒரு லேடி ஒருத்தவங்க இந்த திரைப்படம் பார்த்துட்டு பேசியிருந்தாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த திரைப்படமானது ஜாதியை வச்சு அரசியல் செய்யக்கூடியவங்களுடைய உண்மை முகத்தை தோலுரிக்கும் வகையில் இந்த திரைப்படம் எடுத்திருக்கதா சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. அந்த ஊரை விட்டு ஓடி போனால் அந்த பொண்ணும் பையனும் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு 4-5 பேர் வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஆணவ கொலை பண்ணி கொன்றானுங்க. இந்த கொலையை பண்ணது அந்த பஞ்சாயத்து தலைவரோ இல்லை அந்த ஊர் மக்களோ யாரோ கிடையாது. ஹீரோ வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருடைய தலைவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அந்த தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தான் கூலிப்படையை அனுப்பி அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாரு. சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் எடுத்து கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறாங்களே, அவங்கன்னா நிஜமாவே இந்த படத்தை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னா நிஜமாவே இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்கல்ல, அதனால கேட்டேன். இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குறியீடுகள் வச்சுருக்காங்க, கொடியில இருந்து சட்ட துணி வரைக்கும் எல்லாத்துலேயும் குறியீடு வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கலரு, அது சம்மந்தமான கேஸ்ட்டு, அந்த கேஸ்ட்டை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய ஒரு கட்சி, இதெல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய காரு வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்கும், அம்பாஸ்டர் காரு. அந்த காரில் நீலகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் அந்த பேர் வந்துட்டு எழுதிப்பாங்க, அதாவது நீல கலரில் எழுதிப்பாங்க நீலகண்டன் அப்படிங்கிற அந்த பேரை. அவர் முக்கால்வாசி சீனில் அந்த நீல கலர் ப்ளூ கலர் சட்டையை தான் போட்டு வருவார். அவருடைய அந்த ஃபேஸ் கட்டை பார்க்கும்போது எந்த ஒரு அரசியல்வாதியை ரீப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த காடுவெட்டி குருவா நச்சுக்கு ஆர்கே சுரேஷ், அவர் வந்துட்டு ஒருத்தர் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த தலைவர் கதாபாத்திரத்தை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் யாரை காட்ட ட்ரை பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு குளிக்காமல் மற்றவங்களை மதிக்காமல் ஒரு ரவுடி மாதிரி சுற்றுற மாதிரி தான் இந்த திரைப்படம் முழுக்க காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ பிளர் வச்சுருக்காங்க. ஒரு சீனில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க, அவங்களுடைய அந்த புல்லட் பைக்கில் ஒரு பேர் பின்னாடி இருக்கா, அந்த பேரை அப்படியே மறைச்சிடுறாங்க. ஆர்கே சுரேஷ் பார்த்தோம்னா அவருடைய வண்டியில் ஒரு பேர் போட்டிருக்காரு, அந்த பேரைனா மறைச்சிடுறாங்க. இந்த மாதிரி மறைச்சு செதைச்சு வச்சுருக்காங்க இந்த மொத்த திரைப்படத்தையும். ஆனால் என்ன காண்டாக்குன்னா செம்ம கேவலமான விஷயம் என்னென்னா, இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம்னா நிறைய இயக்குநர்கள் வந்து பேசியிருந்தாங்க. இந்த படத்துடைய இயக்குனர், இந்த காடுவெட்டியோட இயக்குனர் சோலையார் முகம், திரௌபதி இயக்குனர் மோகன்ஜி, ஆர்வி உதயகுமார், கண்ணன் மாஸ்டர் மாதிரியான ஒரு சில பேர் இந்த திரைப்படத்துடைய அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க.
அதுல முக்கியமா இந்த படத்துடைய இயக்குனர் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏகபோக பில்டப்னா கொடுத்து அவரோட இஷ்டத்துக்கு உருட்டிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் மோகன்ஜி என்ன பண்ணியிருந்தாருன்னா, நான் திரௌபதி 2 எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரினா அந்த இதுல பேசியிருந்தாரு. ஒரு பெரிய தயார முடியாத அவங்க கூட அது தப்பு சீக்கிரமா அந்த மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரியான ஜாதி சார்ந்த திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் செட்டரா என்னுடைய திரைப்படங்கள் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையா சொன்னாரு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஜாதி சார்ந்த திரைப்படங்கள் கண்டிப்பா வரணும், நம்மளுடைய அந்த பெருமையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் நிஜமாவே அவர் பெருமை நினைச்சு பேசிட்டு இருக்காரு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, ஆர் வி உதயகுமார் அவர்கள் ஒரு திரைப்பட கல்லூரியில படிச்சு வளர்ந்த ஒரு இயக்குனர். திரைப்பட கல்லூரியில் படித்து வளர்ந்த ஒரு இயக்குனர். அந்த திரைப்பட கல்லூரியிலேருந்து வரக்கூடிய அந்த இயக்குனர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பறந்து விரிந்த சிந்தனைகளுடன், முற்போக்குத்தனமான சிந்தனைகளுடன் அவங்களுடைய திரைப்படங்கள் இருக்கும். அவங்களுடைய அந்த பேச்சும் அந்த மாதிரி தான் இருக்கும். புதுவிதமான டெக்னாலஜிகளை உருவாக்கி அந்த திரைப்படத்தை மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக கொடுப்பாங்க. ஆனால் ஆர் வி உதயகுமார் அவர்கள் அந்த மாதிரியான திரைப்படங்களை கொடுக்காம, இந்த ஜாதி, ஜமீன்தார், எஜமான், கக்கத்தில் துண்டு வைக்கிறது, நெத்தியில் மண் எடுத்து பூசுறது, இது மாதிரியான காட்சிகளை எடுத்து ஒப்பேத்தின ஒரு இயக்குனர். அவர் வந்துட்டு இதை பெருமை நினச்சி பேசிட்டு இருக்காரு. ஆனால் நிஜமா இது பெருமை கிடையாது, இது தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம். அடுத்தது இந்த படத்தை வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, நான் தந்தி டிவி பார்த்தேன். அந்த டிவியில் பார்த்தோம்னா இந்த படத்தை ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திரைப்படங்களுக்குல தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியை கெடுக்கிற வகையில் இந்த திரைப்படம் அமையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி திரைப்படங்கள் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சியை கெடுத்துரும். ஆனால் அதுக்கு ஒரு சிலவர் கமெண்ட் பண்ணியிருந்தானுங்க. இந்த ஜாதி வரியோடு இருக்கவனுங்க என்ன சொல்லியிருந்தானுங்க அப்படின்னா, நீங்கள் என்ன காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? ஒரு திரைப்படம் இருக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மாதிரி திரைப்படங்களை பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு நன்னறி கருத்துக்களை சொன்ன இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்து இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு, மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது இன்னும் நிறைய சேனல்ல இந்த படத்தை வச்சு ஒரு சில ரோஸ்ட் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமா இந்த செகண்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய இதே மாதிரியான ஜாதி சார்ந்த திரைப்படங்களை வச்சு ரோஸ்ட் வீடியோலாம் பண்ணியிருக்காங்க. அதுல இப்ப ரிலீஸ் ஆன இந்த காடுவெட்டி இந்த படத்தை வச்சு ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோஸ்ட் கீழே இந்த படத்துடைய டைரக்டர் சோலை ஆறுமுகம் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி திரைப்படம் எடுக்கிறனால உங்களுக்கு வன்மம் அதிகமாகுது, நீங்க இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்காம நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது கதையை வந்துட்டு இவரால் உள்வாங்கிக்க முடியாம இந்த ரோஸ்ட்டை வந்துட்டு அவர் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு அந்த செகண்ட் ஷோ யூடியூப் சேனல் வச்சிருக்க அந்த ரஹ்மான் ப்ரோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஆமாங்க நீங்க எடுத்த திரைப்படம் வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த திரைப்படம், ஹாலிவுட்ல எடுத்த ஒரு திரைப்படம் மாதிரி பல குறியீடுகளுடன் எங்களுக்கு, அதாவது சாமானிய மக்களுக்கு புரியாத வகையில இந்த திரைப்படம் எடுத்திருந்தீங்க, எங்களால இந்த திரைப்படத்தை சரியா புரிஞ்சுக்க முடியல, எப்ப ஓடிடில ரிலீஸ் அப்படின்னு சொல்லி பங்கமா கலாச்சி அனுப்பிவிட்டாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. படத்தோட ரோஸ்ட போட்டோமா, அமைதியா போனோமா, அடுத்த திரைப்படத்துல சரி பண்ணிக்கிட்டோமான்னு இருந்திருக்கணும். ஏதோ படத்தை பார்த்துட்டு எல்லாரும் வன்மத்தை கக்குற மாதிரி அவர் வந்துட்டு நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிருக்காரு. சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தோம்னா அந்த மேக்கிங், விஷுவல்ஸு, இந்த படத்துடைய எடிட்டிங்கு எதுவுமே சரியில்லை. அதுலேயும் முக்கியமாக அந்த எடிட்டிங்கு, ஃபஸ்ட்டு சீன் வந்ததுக்கப்புறமா அந்த படத்துடைய இடையில வரக்கூடிய சீனை அடுத்த சீனாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி உள்ள சீனு, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி உள்ள சீனு. ஸோ அப்படி பார்த்தோன்னா அந்த படத்தில் வர சீனை கூட சரியாக அரேஞ்ச் பண்ணி வைக்காமல் ஏதோ குழப்பி ஏதோ ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. கேட்டால் நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த படத்துடைய விஷுவல்ஸ் அண்ட் மேக்கிங் ஒரு சீரியல் ரேஞ்சுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்துடைய ஹீரோ ஆர்.கே. சுரேஷை பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 5 சீனாக காமிச்சிருக்காங்க. ஆனால் 5 சீனில் இவர் வந்தாலும் அந்த 5 சீனுக்குமே ஏகபோக பில்டப் கொடுத்து வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த படத்துடைய இன்ட்ரோ சீன், அதில் பார்த்தோம்னா ஆர்.கே. சுரேஷ் ஒரு ஜீப்பை எடுத்துக்கிட்டு மேடையில் ஏற்றுறாரு. மேடையில் ஏற்றிட்டு அப்படியே பயங்கரமாக பறக்குறாரு. ஆம்பளை படத்தில் விஷால் பறப்பார்ல, அந்த ரேஞ்சுக்கு இந்த சீனை எடுத்து வச்சுருக்காங்க. கொடூர ரகமாக இருக்கும். அதை கூட நம்ம மன்னிச்சு விட்டுறலாம். ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பில்டப் சீனா இன்னும் அநியாயமாக இருக்கும். அவர் வந்தாலே பில்டப் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருப்பாங்க. தமிழ் சினிமாவோட மாஸ் ஹீரோக்கு கூட இந்த அளவுக்கு பில்டப் சீன் இருக்காது. இன்ட்ரோ சீன், இன்டர்வல் சீனில் மட்டும் அந்த மாதிரி பில்டப் காட்சிகள்லாம் அதிகமாக வைப்பாங்க. அதுக்கு மேலே வச்சாங்கன்னா அவங்க திரைப்படங்களே பார்க்குறதுக்கு கேவலமாக இருக்கும். இவருக்கு எந்த நம்பிக்கையில இந்த மாதிரி பில்டப் சீன் தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுலேயும் இந்த படத்தில் 5 சீன் தான் வந்திருக்காரு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த படத்துடைய மெயின் கேரக்டரே அந்த காடுவெட்டி குரு அப்படிங்கிற அந்த கேரக்டர் தான். ஸோ அவரை வச்சு தான் இந்த திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காடுவெட்டி குரு அவருடைய அந்த கதாபாத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திரைப்படமே எடுத்துருக்கணும். ஆனால் அந்த குருவாக நடிச்சிருக்க ஆர்.கே. சுரேஷ்க்கு பார்த்தோம்னா வெறும் 5 சீன் தான் வச்சுருக்காங்க. அந்த 5 சீன்லேயும் அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி சொல்லலை. அவர் அந்த ஜாதிக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவர் அந்த கட்சிக்காக என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய அந்த கடைசி காலம் எப்படி இருந்துச்சு,
அவரை ஏமாத்தினது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அது எதையுமே சொல்லாம உப்பு சப்பு இல்லாம ஒரு கேவலமான ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கூட இந்த ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கேமு, நான் வந்துட்டு அப்பப்போ ஒரு சில காட்சிகளை மட்டும் நடிக்கிறேன், அந்த காட்சிகளில் மட்டும் ஓவர் பில்டப்பாக காட்டி என்னை எப்படியாச்சும் ஒப்பேத்தி இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆர்கே சுரேஷ் இந்த படத்துடைய இயக்குநர்கிட்ட கேட்டிருப்பாரு. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த திரைப்படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி இந்த திரைப்படத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா படம் முழுக்க பாருங்க, அவர் வர சீன் ஃபுல்லாக பில்டப்பாக இருக்கும். ஆனால் ரொம்ப சோகமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த திரைப்படத்தை தியேட்டர்ல இருந்து 2-3 நாள்லேயே எடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஓடிடி ஆப்லேயோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு லோக்கல் டிவிலையோ இந்த படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க பெண்களோட சேர்ந்து பார்த்து இந்த திரைப்படத்தில் உள்ள தொலைநோக்கு சிந்தனையுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டு பெண்கள்கிட்டே செருப்படி வாங்கி நாசமாக போங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம், காடுவெட்டி படத்துடைய இயக்குனர். படம் வெளியாகி இன்னையோட 6வது நாளா தியேட்டர்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க, குடும்பத்தோட வராங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல். பெண் குழந்தைகளோட வந்து படம் பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச உண்மையான ஒரு வெற்றியா நாங்கள் நினைக்கிறோம். பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் மக்களுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படம், அதை மக்களே கொண்டாடுறாங்க அப்படிங்கறதான் கூடுதல் மகிழ்ச்சி. கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனையை பண்ணுங்கடா. நாளைக்கு அப்புறம் தியேட்டருக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க, தாய்மார்கள் வந்து படம் பாக்குறாங்க. அதுதாங்க ரொம்ப இந்த படத்தோடைய ஒரு ஸ்பெஷலா நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. நீங்க என்ன மனசாச்சுன்னா மல்லிகை கல்லையும் அடக்க வச்சுட்டு வந்தீங்க, அநியாயம் அடி இப்படி